ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு மனிதவள ஆலோசகர். நம்ம சேனலில் பொதுவான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான நம்பரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பராக நீங்கள், அதாவது என்னென்னா 000111222 அந்த மாதிரி நம்பரை அடிக்கடி உங்கள் கண்ணில் தென்படுதா? அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நம்பராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஏஞ்சலிக் நம்பர்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் நம்பர் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் நம்பர்னா என்னன்றதை பற்றி ஏற்கனவே நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா 1111, அதாவது இந்த 4 1 இருக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பரை பற்றி தான் நாம் இப்போது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் என்ன இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ போய் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற நம்பரு உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பார்க்குறீங்க. எதர் நீங்கள் வாட்சில் பார்க்குறீங்க, இல்லைனா நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, ஒரு வண்டியில் பார்க்குறீங்க, அந்த மாதிரின்னு சொல்லும் பொழுது இதை ஒரு புதிய தொடக்கமாக குறிக்குது. இந்த புதிய தொடக்கம்னு சொல்லும்போது பிரபஞ்சம் சக்தி உங்களுக்கு எப்பயும் பாதுகாப்பாக இருக்குன்றதுக்கு அது ஒரு குறியீடாக எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறதுக்காக இந்த நம்பர் உங்கள் கண்ணில் தென்பட வைக்கலாம். இந்த நம்பரை அடிக்கடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். அதாவது என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயம் உங்களுக்கு அடைய போகிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர் அடிக்கடி தென்படும். இது ஒரு ஆன்மீக எழுச்சிக்கான ஒரு நம்பர்னு சில பேர் குறிப்பிடுறாங்க. இது அடிக்கடி உங்கள் கண்ணில் படும்போது ஒரு புதிய முயற்சி, இல்லைனா ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரப்போகுது, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்க போகுது, அதுக்கான ஒரு அறிகுறியாக இந்த 1111 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1111 நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் குரூஸ் இந்த நம்பரை ஒரு பெரிய லக்கி நம்பர்னு சொல்கிறாங்க. அதை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அலாரம் வச்சு அந்த டைமில் பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை விஷில் அவங்க கேட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் இந்த 1111 அதை என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் அந்த நேரத்தை செய்யக்கூடாதுன்றதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்கள் ஆன்மீக பயணத்தை, ஒரு பயணத்தை தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, அதை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு நம்பர் தான் 1111. இந்த 1111 பார்க்கும்பொழுது உங்கள் தேவதைகள் ஏஞ்சல் உங்கள் கூடயே உங்கள் பலமாக இருக்கிறாங்கன்றது ஒரு குறியீடாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களை பற்றி உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியறதுக்கு இந்த 1111 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1111 பார்க்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எப்பயும் 1111 பார்க்கும்பொழுது ஒரு நேர்மறை எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒரு நேர்மறை எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு 1111 பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு, ரெண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை ஒரு 11 தடவை உச்சரிக்கணும். இப்போ ஒரு முருகர் இருக்காருன்னா, இப்போ முருகர் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாருன்னா ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு சொல்லி ஒரு 11 தடவை நீங்கள் சொல்லணும். அதாவது மூணாவது என்ன பண்ணணும்னா, உங்கள் நல்ல விருப்பங்களை உங்கள் மனசில் தெளிவாக நீங்கள் பதிய வைக்கணும். நாலாவது தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம். இந்த 4 விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 1111 நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 4 விஷயத்த நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்களும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 1111 பார்க்கும் பொழுது நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா, ஒருத்தர் மேலே கோவப்படுறது, பொறாமப்படுறது, வெறுப்பு இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது. யாரை பற்றியும் தீய எண்ணங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அதிகப்படியான பொருள் ஆசை இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கருணை, அன்பு, அந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களே, உங்களுக்கு உள்ளேயே உங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்குது. இந்த 111 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும். உங்களோட உள்ளார்ந்த சக்தியை நீங்கள் புரிஞ்சுட்டு வேலை செய்யும் பொழுது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். நாம் அனைவரும் ஒன்றுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஒருமை நிலை உணர்த்தும் அற்புத தருணம் தான் இந்த 1111. இந்த பதிவில் நாம் 1111 ஏஞ்சல் நம்பரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான மேஜிக்கல் நம்பர். இந்த நம்பர் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணும்,
இந்த நம்பரை பார்த்தா நீங்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி நாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், மனித வள ஆலோசகர்.